Dear students, good morning. இன்னைக்கு செஷன் கொஸ்டின் செஷன் செல் பயாலஜியில் நீட் கொஸ்டின்ஸ்க்கு ஃபோர்த் செஷனுக்கு நம்ம போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், solid linear cytoskeletal elements in diameter of 6 nanometers made of single type of monomer are known as. கேள்வியை பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுது, ஆனால் வேர்ட்ஸ் பூராத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டை கண்டுபிடிச்சிடலாம். சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஒன்று மைக்ரோடிபியூல்ஸ், பி மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ், லேமின்ஸ். இதில் சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸுங்கிறப்ப டியூபியூல்ஸ் கிடையாது, முடிஞ்சிருச்சு. லேமின்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதனால் பி அண்ட் சி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். எது பார்க்கலாம்? மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸாக இருக்க முடியாது. ஸோ லெட் us see, ஆன்சர் பி இஸ் கரெக்ட். Microfilaments are thinnest filaments of cytoskeleton. சைட்டோஸ்கெலிட்டன் இன் சைட்டோபிளாசம்னா என்ன அர்த்தம்னா, சைட்டோபிளாசத்தில் சின்ன சின்ன ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு நெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். அது செல்லுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. டயமீட்டர் இஸ் அப்ராக்சிமேட்லி 6 nanometers. These are polymers of actin subunits. By these cell acquire the shape. அதனால தான் செல்லுக்கு ஒரு ஷேப் கிடைக்குது. பாலிமர்னா என்ன? ஆட்டம் ஸ்ட்ரக்சரில் புரோட்டான் ஒரே மாதிரி இருந்து நியூட்ரான் எண்ணிக்கை மாறிப்பட்டால் அது பாலிமர் ஆகிடும். ஐசோமர் அது மாதிரி பாலிமர் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ லெட் us go to the next question. Osmotic expansion of a cell kept in water is cheaply regulated by. ஒரு செல் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ ஆஸ்மாசிஸ் மூலமாக அது எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அல்லது சுருங்கும். என்ன அந்த தன்மையை ரெகுலேட் பண்ணுறது என்ன ஸ்ட்ரக்சர்? ஒன்று மைட்டோகாண்ட்ரியா, 2 வேக்யூல்ஸ், 3 பிளாஸ்டிட்ஸ், 4 ரிபோசோம்ஸ். இதில் மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி ப்ரொடியூசிங், பிளாஸ்டிட்ஸ் அது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரிபோசோம் RNA உள்ளது. ஸோ மோஸ்ட்லி ஆன்சர் பி வில் பி தி கரெக்ட். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஸோ நவ் வேக்யூல் தான் பிளான்ட் செல்லில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். 20% ஆஃப் தி பிளான்ட் செல் அதுதான் இருக்கும். அனிமல் செல்லை பொறுத்த மட்டும் 2 அல்லது 3 தான் இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கும். இது வாட்டரையும் மேக்ரோ மாலிகூல் பெரிய மாலிகூல்ஸையும் சேர்த்து வைக்கிது. என்ன மேக்ரோ மாலிகூல்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அயன், சுகர், அமினோ ஆசிட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே இதில் இருக்குது. வேக்யூல் மெம்பரேனுக்கு பேர் டோனோபிளாஸ்ட். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல் லிக்விட், தட் இஸ் செல் சேப் இன் வேக்யூல் வந்து ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் இருக்கும். அதனால் விச் ரெகுலேட்ஸ் தி டர்கர் ப்ரெஷர் ஆஃப் இன் பிளான்ட் செல்ஸ். பிளான்ட் செல்லில் செல் வால் வந்து டைட்டாக நிற்கிறதுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்கறது இந்த வேக்யூல்ஸ். ஸோ லெட் us go to the next question. Match the following, select the correct answer. 2 செக்ஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும், 2ஐயும் மேட்ச் பண்ணி கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சென்ட்ரியோல், இன்ஃபோல்டிங்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோஃபில், தைலகாய்ட்ஸ், கிறிஸ்டே, நியூக்ளிக் ஆசிட்ஸ், ரிபோசோம்ஸ், பேசல் பாடி ஆஃப் தி சிலியா அண்டு ஃப்ளாஜெல்லா. இதை மேட்ச் பண்ணணும். சென்ட்ரியோல் வந்து நார்மலாக பேசல் பாடி ஆஃப் சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. குளோரோஃபில், தைலகாய்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கிறிஸ்டே, இன்ஃபோல்டிங்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியாவோட கனெக்ட் பண்ணிட்டுருக்கு. ரிபோசோம், நியூக்ளிக் ஆசிடோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் சொல்லிட்டேன், ஆனால் மேட்ச் பார்க்கலாம். மேட்சிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ, ஆன்சர் ஏல
A is centriole is connected to number 4 basal body of cilia and flagella, correct. B, chlorophyll is connected to number 2, that is thylakoid, that is correct. Number C, cristae வந்து connected to number 1, that is infolding in mitochondria, that is correct. Ribosome, D is connected to number 3, that is nucleic acid. So answer A is correct. B, C, D நாலுமே தப்பு, மாற்றி கொடுத்துருக்குறாங்க. Cilia and flagella position is determined by mother centriole which becomes the basal body. சென்ட்ரியோலுடைய 2 சென்ட்ரியோல் இருக்கும், ஒவ்வொரு செல்லையும் பார்த்தோம். அதை சுற்றி ஒரு திக் ஜெல் மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்டு பேசல் பாடி. அதிலிருந்து தான் என்ன சிலியா ஃப்ளாஜெல்லா இதெல்லாம் ஆரம்பிக்கும். அதனுடைய பொசிஷனாக தான் தீர்மானிக்குது. குளோரோஃபில் மாலிகூல்ஸ் ஆர் எம்பெடட் இன் தைலாகாய்ட் மெம்ப்ரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்டுக்கு உள்ள டபுள் மெம்ப்ரேன் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்டோமா இருக்குது. ஸ்டோமாவில் கிரானாங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த காயின் ஸ்ட்ரக்சருக்குள்ளே குளோரோஃபில் மாலிகூல்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் தைலகாய்ட். Cristae are infoldings in mitochondria and increases the surface area of the cell, mitochondrial structure. Ribonucleic acid catalyzes specific biochemical reactions of nucleic acids. So answer A is correct. Now next question, which one of organelle matches with its function? Organelle function கொடுத்துருக்குறாங்க, எது correct? Rough endoplasmic reticulum, formation of glycoproteins. Golgi apparatus, protein synthesis. Golgi apparatus, formation of glycolipids. Rough endoplasmic reticulum, protein synthesis. Which one of the organelle matches with its function? ஏதோ ஒரு ஆர்கனல் மட்டும்தான் மேட்ச் ஆகுது, எது? ஆன்சர் D is correct. D என்னது? rough endoplasmic reticulum is connected to protein synthesis. ஓகே, மற்றது ஏன் ராங்? rough endoplasmic reticulum protein synthesis, smooth endoplasmic reticulum lipid synthesis, Golgi apparatus important site of formation of glycoprotein and glycolipids. Major site for synthesis of lipids is rough endoplasmic reticulum, B smooth endoplasmic reticulum, C symplast 4, that is D nucleoplasm. Answer B is correct. B smooth endoplasmic reticulum. Smooth endoplasmic reticulum தான் lipids ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மேஜர் சைட். ரஃப் endoplasmic reticulum வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்காகவும் செக்ரீஷனுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம். நியூக்ளியோபிளாசம் இஸ் தி சைட் ஃபார் ஆக்டிவ் ரிபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏ உற்பத்தி பண்ணுறது நியூக்ளியோபிளாசத்தில். சிம்ப்ளாஸ்ட்டுங்கிறது எ சிஸ்டம் ஆஃப் இன்டர்கனெக்டட் புரோட்டோபிளாஸ்ட் த்ரூ விச் வாட்டர் மூவ்மெண்ட் அக்கர்ஸ். புரோட்டோபிளாஸ்ட்னு என்ன பார்த்தோம்? செல் வால் டேமேஜ் ஆகிட்டா, ஓன் அவுட் ஆகிட்டா, ஏஜ் ஆகிப்பட்டா, உடஞ்சி போயிடுச்சின்னு சொன்னால் அதில் மெக்கானிக்கலாக ரிமூவ் பண்ணியிருந்தால் இட் இஸ் கால்டு புரோட்டோபிளாஸ்ட். அப்போ இது மற்ற செல்ஸ் கூட அதனுள்ள சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் லிங்க் ஆகிடுது. ஸோ இட் இஸ் அ அதுக்கு பேர் சிம்ப்ளாஸ்ட். சிம்ப்ளாஸ்ட் இஸ் தி சிஸ்டம் ஆஃப் இன்டர்கனெக்டட் கனால்ஸ் ஆஃப் தி புரோட்டோபிளாஸ்ட் த்ரூ விச் வாட்டர் மூவ்மெண்ட் அக்கர்ஸ். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம ஏறக்குறைய நீட் கொஸ்டினில் 4th செஷன் முடிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு செஷன்லேயும் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் நம்பர் 5க்கு நம்ம போயிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.